ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்பிஓவில் வந்து தேர்ட் டாஸ்க் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஆப்குள்ளே போயிடுங்க. இங்கே வந்து சர்ச்சில் ஏன் கரோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த இருக்குது பாருங்கள், ஏன் கரோ அஃபிலியேட் மார்க்கெட். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை சைன் அப் பண்ணணும். பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணுங்கள். லாகின் டு சைன் அப். இங்கே வந்து மொபைல் நம்பர் ஆர் இமெயில் கொடுக்கணும். நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் ஆர் இமெயில். நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மெயில் ஐடி கேட்குது. இங்கே மெயில் ஐடி கொடுத்துருங்க. அங்கே வந்து அங்கே பாஸ்வேர்டு கேட்கும். இந்த ஆப்குள்ளே மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். பாஸ்வேர்டு நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருங்க. என்டர் ஃபுல் நேம்னு கேட்குது. இங்கே உங்கள் நேமை கொடுத்துருங்க. நேம் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதை ஓப்பன் ஆனோன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கீழே ப்ரொஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ரெஃபர் அண்ட் ஏர்ன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும் யுவர் ரெஃபரல் லிங்க் அப்படின்னு. இது வந்து டேப் டு காப்பின்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது காப்பி ஆகிடும். டேப் டு காப்பியை நம்மக்கிட்ட லிங்க்கு காப்பி ஆகிடுச்சு. இப்போது இதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடணும். நார்மலாக வந்து சைன்இன் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க நம்ம சைட்குள்ளே, எஸ்பிஓ சைட்குள்ளே. இங்கே பாருங்கள், டுடே டாஸ்க்குன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் நம்ம பண்ணணும்ல, அதுதான் வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் ஏர்ன் கரோங்கிற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு அதை சைன் அப் பண்ணணும். அதாவது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணணும், நேம்லாம் கொடுத்து. அதுக்கு பிறகு வந்து அங்கே நம்ம ப்ரொஃபைலுக்கு போயிடணும். ப்ரொஃபைல்லேருந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அங்கே லிங்க் இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணிடணும். டேப் டு காப்பின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ண லிங்க்கை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கீழே நேம், ஸ்டாஃப் ஐடி, ப்ரொஃபைல் ஐடி இருக்கும். டைட்டில்ன்ற இடத்துல வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் நீங்கள் டைப் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் டைப் பண்ணிக்கோங்க. சூஸ் டைப் அப்படின்ற இடத்துல வெப்சைட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே யூஆர்எல்னு இருக்கிற இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி அங்கே நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அதாவது ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்ற இடத்துல அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். சிஆர்எஃப் டோக்கன் மிஸ்மேட்ச்னு வந்தால் நம்ம திருப்பியும் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி பண்ணணும். பாருங்கள், அதே சேம் தான். சிஆர்எஃப் டோக்கன் மிஸ்மேட்ச்னு வந்தால் நம்ம லாக் அவுட் பண்ணி திருப்பி லாகின் பண்ணி உள்ளே வந்து திருப்பி பண்ணணும். டைட்டில்ன்ற இடத்துல வந்து ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் போடணும். சூஸ் டைப்பில் வந்து வெப்சைட்டுன்னு கிளிக் பண்ணிக்கணும். யூஆர்எல்லாம் அங்கே காப்பி பண்ண யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.